வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். வணக்கம் சார். உள்ளாட்சி தேர்தல் அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்பதற்கான சுற்றறிக்கை மாநில தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சந்திக்க அதிமுக எந்த அளவுக்கு தயாராக உள்ளது? இல்லை, பொதுவாக ஜனநாயகத்தில் 3 அடுக்குகளில் நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி. ஸோ இந்த உள்ளாட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதைத்தான் எங்களுடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் சந்திப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயார் நிலையிலே இருக்கிறது என்பதை நேற்று புதுக்கோட்டையிலே மிக தெளிவாக தேர்தலை வரவேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கருத்தை, அதிகாரப்பூர்வமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ உள்ளாட்சி தேர்தலை கூட்டணியாக அதிமுக சந்திக்குமா அல்லது தனிப்பட்ட முறையில் அதிமுகவாகவே இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எந்த தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான வலிமையான ஒரு மெகா கூட்டணி அமைக்கின்ற தேர்தல் வியூகத்தை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற ஒரு தேர்தல். ஆகவே அதில் பல்வேறு சர்ச்சைகள் திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது நடத்தியது. ஆகவே இது அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதை நன்கு அறிவார்கள். ஆகவே தேர்தல் வியூகம், தேர்தல் கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வியூகம் வகுத்து வருகிறார்கள். நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த அம்சங்களெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தீர்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் இதை எந்த ஒரு அடிப்படையில் இதை சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு அதிமுக வந்தது? இல்லை, எங்கள் பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு முடிவு என்பது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களுக்கு எது நன்மையோ அந்த அடிப்படையிலே அவர்கள் முடிவெடுப்பார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியாக 95% இலக்கு என்று நிர்ணயித்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இப்போ அதிமுக தரப்புல இது போன்ற இலக்கு ஏதேனும் நிர்ணயிக்கப்படுமா? இல்லை, உள்ளாட்சி தேர்தல் இன்றைக்கு கூட பத்திரிகைகளிலே முதன்மை செய்தியாக கடந்த முறை 55%, இந்த முறை 40% கூடுதலாக பெற்று என்று அவர்கள் ஒரு இலக்கு நிர்ணயிப்பது என்பது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக இந்த தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மறைமுகமான ஒரு சமிகை கொடுப்பதாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருப்பது சிகிச்சைக்காக என்று அதிமுக தரப்பில் சொல்லப்படுவது ஆதாரத்தின் அடிப்படையிலா அல்லது அரசியல் செய்வதற்காகவா? இல்லை, அரசியல் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. அவர் வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதற்கு சென்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அந்நிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலையிலே எல்லா நாடுகளுக்கும் சென்று அவர் முதலீட்டை ஈர்ப்பதற்கு முயற்சி எடுத்த போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் உண்மையிலே நீங்கள் முதலீடை ஈர்ப்பதற்காக, ஏன்னா அறிக்கைகள் பக்கம் பக்கமாக வருகிறது, கோட்டு சூட்டு போட்டு எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் யார், எந்த நிறுவனத்தை நிறுவியவர்கள், எந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அரசு செய்திக்குறிப்பு வெளியிடுகிறதை தவிர அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுகிற கட்சிக்கு இருக்கிறது. அதை கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கு இருக்கிறது. நீங்கள் எதிர்கட்சியை இன்றைக்கு ஒப்புக்களுக்கு கூட மதிப்பதில்லை. அப்படியானால் நீங்கள் மக்களை மதிக்கவில்லை என்றுதான் இது அர்த்தமாக இருக்கிறது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல அரசு விவரம் சொல்ல வேண்டியதானே. இதுவரைக்கும் நீங்கள் போனதில் எந்த மாவட்டத்தில் தொழில் தொடங்கியிருக்கீங்க, என்ன தொழில் தொடங்கியிருக்கீங்க, எவ்வளோ பேர் வேலை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்கிறீங்க, அதை விடுங்க. இப்போ கொண்டு வந்திருக்கு MOU. ஏற்கனவே துபாய்க்கு போனீங்க, சிங்கப்பூருக்கு போனீங்க, ஸ்பெயினுக்கு போனீங்க, பல நாடுகளுக்கு போயிட்டே இருக்கீங்கல்ல. அதனால மக்களுக்கு எழுகிற சந்தேகத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிற தார்மீக உரிமையும்
கடமையும் எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சிக்கான பதிவுக்கான விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு இப்போ அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதை குறிப்பிடும் போது தடைகளை தகர்ப்போம் அப்படின்னு குறிப்பிடுறார். இப்ப தடைகள் என்று அவர் எதை குறிப்பிடுறார் நீங்க கருதுறீங்க? இல்லை, இப்போ அவர் ஒரு ஜனநாயக நாட்டில் இளைஞர்கள் இன்றைக்கு தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற இளைஞர்களுடைய கனவு நாயகனாக இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்குகிறார். நேற்று கூட தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், அவர்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சியாக இருந்த கட்சிகளுக்கு போராட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு எத்தனை போராட்டங்கள், எண்ணிலடங்காத போராட்டங்கள், அதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட போராட்டங்கள் ஏறத்தாழ 30,000-40,000 போராட்டங்களுக்கு அதிமுக அரசில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அனுமதி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாநாடு, முதல்ல ஒரு மாநாடு, ஒரு கட்சி துவங்குதுன்னா அதில் ஏன் உங்களுக்கு அச்சம், பயம், அதிர்வு? ஒருவேளை உதயநிதிக்கு இவர் போட்டியாக வந்துடுவாரோ, இவருடைய எதிர்காலத்துக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த அணுகுமுறை திமுகவுக்கு என்ன அணுகுமுறையோ அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புதிய கட்சி, பழைய கட்சியெல்லாம் இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கடமையாற்றல் மக்களுக்கு சேவை செய்கிற கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கிற அனுமதியை கொடுக்கணும். நேற்று கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தடைகளை தாண்டி அது வந்திருக்கிறது என்பதைத்தான் அவர்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, விஜயோட இதுவரை வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திராவிடம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பதாக தெரிகிறது. அப்போ திராவிட கட்சிகளோட வாக்குகளை தான் அவர் பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஹெச் ராஜா பேசியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவர் இப்போ உள்ளாட்சியில் நிற்கலை, நாடாளுமன்றத்தில் நிற்கலை, சட்டமன்றத்தில் தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தேர்தலில் நின்று யாரோட கூட்டணி அமைக்கிறாரு, என்ன மாதிரி கொள்கையை வெளியிட போகிறாரு, அதெல்லாம் மாநாட்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இனி அவருக்கு இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. இனி அதை கையாளுகிற முறையும், பிரச்சனைகளை அணுகுகிற முறையும், பிரச்சனைகளை எதிர்கொள்கிற முறையிலும், அதற்கு அவர் சொல்லுகிற தீர்வும் தான் அவர் எதை நோக்கி பயணிக்கிறார், அவருக்கு என்ன வாக்கு வங்கிகள் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி சினிமா நட்சத்திரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, அது ஒரு செல்வாக்கு, வாக்கு வங்கியான செல்வாக்கா அப்படின்றது தேர்தலில் நின்று வென்று காட்டும்போது தான் அது நமக்கு உறுதி செய்ய முடியும். அது தேர்தலுக்கு முன்பே இது யாருடைய வாக்கு வங்கி என்று சொல்ல முடியாது. அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முயற்சிக்குமா? இல்லை, பொதுச் செயலாளர், எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வருவதற்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தோடு, அமைதி வளம் வளர்ச்சி என்கிற அம்மாவின் தாரக மந்திரத்தோடு, மக்களுக்காக நான் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாட்டோடு புரட்சித் தமிழ் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் வியூகம் வகுத்து, கூட்டணி வியூகம் வகுத்து வருகின்றார்கள். ஆகவே அது குறித்து புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுத்ததற்கு பிறகு அவர்கள் அறிவிப்பார்கள். மகாவிஷ்ணு, இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு கையாண்ட விதம் குறித்த உங்களுடைய கருத்து? இல்லை, அதுதான் ஒரு அரசு பள்ளியில் போய் ஆன்மீகம், முப்பிறவி, அது சரியான கருத்தா தவறான கருத்தா என்கிற விவாதம் வேறு. அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். சொன்ன இடம் அந்த அரசு பள்ளி என்பதுதான். அது யார் அனுமதி கொடுத்தது? அமைச்சரோடு அவர் நெருங்கிய பழக்கம் இருக்கிறது. ஆகவே சிஓ அவர்களுடைய அனுமதி பெற்று அமைச்சருடைய வாய்மொழி உத்தரவோடு அவர் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. அவர் சொன்ன கருத்து சரியா தவறா என்பது அரசு பள்ளியிலே பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய செய்தியை, இந்த செய்தியை அலசி ஆராய்ந்து அவர்கள் உள்வாங்கிக் கொள்வது என்பது அது ஒரு சரியான ஒரு இதாக இருக்காது. ஏன்னா அங்கே சொல்வதற்கென்று சிலபஸ் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், கேரியர் கைடன்ஸ் என்று பொதுவாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் பள்ளிகளிலே நடத்துவதில் யாருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை.
அதிலே சர்ச்சையான கருத்துக்களை சொல்வதற்கு இவருக்கு யார் அனுமதி அளித்தது? இவர் தமிழகத்தினுடைய பிரதிநிதியா அல்லது இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அவர் ஒரு பள்ளியிலே போய் இப்போது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம், இப்போ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறோம், எங்களை கூட அரசு பள்ளிகளிலே நடக்கக்கூடிய விழாக்களுக்கு அழைப்பதில்லை. அங்கே கொடுக்குற சைக்கிளுக்கோ கல்வி உபகரணங்களுக்கோ எங்களை கூட அழைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு அரசு பிரதிநிதியும் கிடையாது, அல்லது அவர் ஒரு சாதனையாளரும் கிடையாது. ஏதோ ஸ்டாண்டப் காமெடி தொலைக்காட்சியிலே பண்ணி யூடியூபராக அவர் வெளியிட்டு, அதுவும் இந்த கருங்காலி மாலை இந்த உத்ராட்ச மாலையை ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இவரை கொண்டு போய் எப்படி பள்ளி மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதியான நபர் என்று நிலைநிறுத்தினார்கள். ஆகவே தான் சர்ச்சை கருத்துகள் கூடாது என்பதை எங்கள் கழகத்தினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், கழக நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதற்கு வன்மையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். சர்ச்சை கருத்துகள் மாணவ சமுதாயத்தை இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழாவில் சாமி பாட்டுன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் போட்டு ஆட விட்டு மயங்கி கீழே விழுந்து அதுக்கு அமைச்சர் ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. என்னென்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிப்பதும் உத்தரவை வாபஸ் வாங்குவதும் அப்புறம் எதிர்ப்பு வந்தோடனே வாபஸ் வாங்குறதும். இந்த விநாயகர் சதுர்த்தி கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 3ஆவது நாள். அதில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்காத விநாயகரை நம்ம பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லும்போது அது மாணவர்களுக்கு அந்த செய்தி தேவையா என்பதுதான் ஒரு சர்ச்சை. பிறகு அதை வாபஸ் வாங்குகிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து சர்ச்சையாகவே இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு சர்ச்சை கருத்துக்களை அனுமதிக்கக்கூடாது என்பதில் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர்பி உதயகுமார். மக்களுக்கு பயனுள்ள வகையில், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் நியூஸ் 18 சேனலில் நீங்கள் அற்புதமான கேள்விகளை கேட்டு மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற இந்த புனித பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.